வணக்கம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. நம்ம உறவுகளில் நம்ம சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை ஒன்று இருக்குங்க. என்னை யார் நீ கேட்குறதுக்கு அப்படின்னு. இது ரொம்ப ஈஸியாக இப்போ கேட்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துருச்சுங்களா, அதனால் பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் நம்ம கேட்கக்கூடாதுங்களாம். உதவிக்கு மட்டும் போகணுமா. ஏன் இன்றைக்கி இப்போல்லாம் உதவிகள் நமக்கு நிறைய கிடைக்கிறதில்ல அப்படின்னா, நம்ம அந்த உறவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அண்ணியா திட்டுவாங்க, அண்ணனா திட்டுவாங்க, அம்மாவா கேட்பாங்க, அப்பாவா கேட்பாங்க. கேட்குறவங்களுக்கு நம்ம பணிஞ்சு இறங்கி பதில் சொல்லிட்டா, இன்னொரு நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னாலும் அவங்கக்கிட்ட போய் நிற்கிறதுக்கு நமக்கு ஒரு அடிப்படை மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். நமக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்ன ஏமாடி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டாக்கா, அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படி நம்ம ஒரு வார்த்தை கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உதவின்னு போய் நம்ம யார்கிட்ட போய் நிற்போம்? யாருடைய உதவியுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துருவோமா? கிடையாதுங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், நம்ம ஒரு நல்ல ஒரு டெய்லர் இருக்காங்க, கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த டெய்லர் நல்லா தைச்சி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு தானே கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போ அந்த டெய்லர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு தான் ஆக வேண்டியிருக்கு. டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். டாக்டர் நம்ம நம்பித்தான் ஆக வேண்டியிருக்கு. ஸோ மனிதர்கள் இன்னொரு மனிதர்கள் நம்பித்தான் வாழ வேண்டியிருக்கு. அப்போது அந்த மனிதர்கள்கிட்ட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்மளை? நீ யார் என்னை கேட்குறதுக்கு அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு விதத்தான் நமக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஒன்று, நமக்கு ஒரு உதவியின் போது நம்ம யாரும் கிட்ட போய் நிற்க முடியாது. அன்றைக்கி நம்ம அந்த வார்த்தை கேட்டுட்டோமே, இன்றைக்கி எப்படி போய் நம்ம அவங்க முன்னாடிக்கு நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். இன்னொன்று, நான் என்ன செஞ்சாலும் என்னை கேட்குறதுக்கு யாருமே இல்லைப்பா அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளை கொண்டு போயிடும். நம்ம என்ன முடிவுகளை நம்ம இஷ்டம் போல் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு ஆளுங்கட்சியும் ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிறது நிச்சயம் முக்கியம். அது மாதிரி தான் நம்ம ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கேள்வி கேட்க ஒரு ஆள் நிச்சயம் வேணும். அது நமக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி. என்னை யார் நீ கேள்வி கேட்குறதுக்கு, இது என் வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு ஒரு அராக்கட்டையான ஒரு வெட்டித்தியான ஒரு ஒரு பதிலாக நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தையை யாரும் எந்த மனிதரும் இன்னொரு மனிதரை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையாக மாலா நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?